எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்க தான் வந்திருக்கிறோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் காலாப்பட்டு. அங்கே தான் வந்திருக்கோம் மீன் வாங்குறதுக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு மரக்கானும் காலாப்பட்டு சைடு போட்டால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மரக்கானும் எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது, காலாப்பட்டு கொஞ்சம் பக்கம் தான். அதனால இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் வந்தது. மேக்ஸிமம் சொன்னோம் எல்லாருமே வந்து காலாப்பட்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், மரக்கானம் வந்து டவுட் தான் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு டவுட் இருக்க இடத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி காலாப்பட்டுக்கே வந்தாச்சு. வந்தது நாங்கள் 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைம் சொன்னாங்க. 10 மணிக்கு போனால் கிடைக்கும், 9 மணிக்கு போனால் கிடைக்கும், 5 மணிக்கெலாம் போகணும்னா சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு ஒரு 6 மணி போல் வந்தோமா. வந்து பார்த்தா கடலில் அப்போ தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டோம் 9 மணி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கடலில் ஃபுல்லாகவே வந்து வலை விட்டுருக்காங்க பாருங்கள். எல்லா போட்டுமே கரைக்க திரும்ப 9 மணி போல் ஆகும் தான் போல இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போட் மட்டும் வந்தது. ஸோ அந்த போட்டில் மீன் இருக்காது, வெறும் வலை மட்டும் தான் வந்து சொல்லிட்டு நாங்கள் விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா வலையெல்லாம் பிரித்து உதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மீன் இருந்தது. ஸோ எல்லா போட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல இந்த மீனை வாங்கிட்டு போனால் கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட மீன் வாங்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். மீன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேட்ட மீன் வந்து கொடுப்பீங்களான்னு கேட்டால் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கடல்லேருந்து ஃபஸ்ட்டு வந்த போட்டு இந்த போட் தான். மீன் ரொம்ப நேரம் கிடைக்கல போல இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வெறும் வலை தான் கொண்டு வந்திருக்காங்க, மீன் வந்து கொண்டு வரல அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் வலையை உதரும் போது தான் தெரியும் எங்களுக்கே, ஸோ மீன் தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. எல்லா விதமான மீனும் கலந்தா இருந்தது. ஒரே மீன் அப்போ நிறைய அப்படிலாம் வந்து இல்லை, அதில் ஒன்று ஒன்று அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. வாழை மீன் தான் கொஞ்சம் நிறைய வந்த மாதிரி இருந்தது. வலையில் வந்தது எல்லாமே கொஞ்சம் காணாங்கத்தை, அதுக்கப்புறம் வாழை மீன், பொரிவா, இது மட்டும் தான் வந்து. அடுத்த வலையை பிரித்தாலும் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் இதே வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி நாங்களும் அதை வாங்கிக்கிட்டோம். வைக்க முடியாது, வறுக்கலாம். எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, வறுக்கிற மீனா வறுக்கலாமா, குழம்பு வைக்கத்தா குழம்பு வைக்கலாம்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொன்னாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்னால் பார்க்க முடியல. என்ன அப்படின்னா அந்த மீன் குழம்பே வைக்க முடியாது, ஆனால் சூப்பராக இருக்கும், நீங்கள் வச்சு பாருங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, வியாபார தந்திரமாக அந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு இங்கே போய் மீன் வாங்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, கைண்டாக வந்து நடந்துக்கிட்டாங்க. மீன் நிறைய மீன் கொடுத்தாங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் நிறையவே கொடுத்தாங்க. மீன் வாங்க கடற்கரைக்கு போகிறேன்னு சொன்னது என் தங்கச்சி சொன்னாங்க, எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 500ரூவாக்கு வந்து மீன் வாங்கணும், வாங்கி 2ஆக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் நானும் என் தங்கச்சியும். ஒரு நாள் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி அதை வச்சுட்டோம், ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக 1 வீக் வரைக்கும் நமக்கு வரும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்குகிற மீன் இல்லைனா வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இருக்காது. அவங்களே ஒரு 3 days 4 days கிட்ட வச்சுன்னு தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த மீன் வந்து நம்ம 4 days 5 days வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி நாங்கள் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தோம். க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா டெய்லி வந்து பசங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம் இல்லையா, அதனால் வந்து வாங்கிட்டோம்.
இவங்கக்கிட்ட 500ரூபாய்க்கு வாங்கின மீனை இதே நம்ம ஊரில் வந்து விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1000ரூபாய்க்கு மேலே கொடுத்தா வாங்கியிருக்கணும். அதே மாதிரி மீனுமே பழைய மீனாக தான் கிடச்சிருக்கும். நாங்கள் கடற்கரைக்கு போய் வாங்கினதுனால விலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், உயிரோடு துள்ளுற மீனை நான் இன்றைக்கி தாங்க பார்த்தேன். கடல் மீன். அவ்வளோதான், மீன் வந்து வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியது தான். பசங்களுக்கு சமைச்சு கூட கொடுக்காம வந்துட்டோம். ஏன்னா நேரமாக எழுந்து வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் போய் தான் பசங்களுக்கு சமைக்க செய்யணும். ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். வந்து சூப்பராக மீனெல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என் தங்கச்சிக்கு பாதி ஷேரை கொடுத்துட்டு நான் வந்து மீனை க்ளீன் பண்ண வேண்டியது தான். வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னாலும் கவுச்சி வாசனை ரொம்ப இல்லை. பசங்க வேறு மீனை பார்க்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு காமிங்க அப்படின்ட்டு. இதில் பெரியவர் ஒரு படி மேலே போயிட்டு மீனை கொண்டு தண்ணியில் விட்டால் அது உயிர் வந்துடுமான்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் தண்ணியில் விட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு. தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து பாதி என் தங்கச்சிக்கு எடுத்துருந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய மீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 500 தான் வாங்கினது. வாழை மீன் இருக்குது, அப்புறமேட்டு பொரிவா மீன் இருக்குது. பொரிவா மீன் வாழை மீன்லாம் வந்து வறுக்க தான் முடியும், அவங்களே சொல்லி தான் கொடுத்தாங்க. பொரிவா மீன் வந்து ரொம்ப நிறைய முள் இருக்கும், அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமே. குழம்பு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் சாப்பிட தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா முள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடும், இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அதை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். குழம்பு மீன்மே இருக்குது, தேங்காய் பாறை, அப்புறமேட்டு கவலை மீன், மடவை மீன், காணாங்கத்தைன்னு சொல்லி கொஞ்சம் 1-2 மீன் அப்படி இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது என் டீச்சர் சொல்லியிருக்காங்க, மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னா செவில் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அப்படின்ட்டு. அதான் வந்து என் பையன்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இதான் நல்ல மீன் இருந்தது இல்லையா, வெள்ளவே வரல. வெள்ளவே வரல. ஒரு கடைக்கு வந்தாங்க, வந்த உடனே போனேன்னு வந்துட்டோம். அப்படியே மீன் எடுக்கும்போது சொல்லி குழம்புக்கு கோவிலுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. பாட்டு அப்படியே பாடம். அவ்வளோதான், மீன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீசரில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். சமைக்கிறதுக்கு எடுத்தது போக மீதி ஸ்டோர் பண்ண போகிறேன். நல்லா இருக்காதீங்க, கவலை மீன் மீனை ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தனியாக வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் பிரித்து வச்சுருக்கேன். இதுலேருந்து என்னோட பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். வறுக்கிற மீன், குழம்பு மீன் ரெண்டுமே தனித்தனி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பொரிவா, அதுக்கப்புறம் வாழை மீன் இதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நிறையவும் இருந்தது. குழம்பு மீன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. குழம்பு மீனில் வந்து கவலை மீன், அதுக்கப்புறமேட்டு பாறை மீன், தேங்காய் பாறை, காணாங்கத்தை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மீன் இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வைக்கிறதுனால இது நமக்கு ஒரு வாரம் நல்லா தாங்கும். அவ்வளோதாங்க, ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த சைட் பாக்ஸில் வந்து குழம்பு மீன் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் குழம்பு பற்றி பிரச்சனை இல்லை. எப்போ வேணும்னு தோணுதோ அப்போ வந்து ஏதாவது ரசம் வச்சுட்டு இல்லை சாம்பார் வச்சுட்டு மீன் வறுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு கூட நான் வந்து செஞ்சுக்குவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லியும் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், அது வரைக்கும் பாய்.